அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 21, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். தில்லி முதல்வராக ரேகா குப்தா பதவியேற்பு. 6 அமைச்சர்களுடன் பதவியேற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. தில்லி அமைச்சரவை முதலாவது கூட்டம் முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர், முந்தைய ஆட்சியில் நிறுத்தப்பட்ட பாரத் ஆயுஷ்மான் திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் திட்டம் அமலாகும் என்றார். அப்புறம் இவங்க தில்லியோட 9வது முதல்வராக பதவியேற்றிருக்காங்க ரேகா குப்தா அவர்கள். அவரது அமைச்சரவையில் 6 பேர் வியாழக்கிழமை பதவியேற்று கொண்டனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, பொது இடங்களில் தலைவர்கள் சிலைகள், கொடிக்கம்பங்கள் நிறுவ அனுமதி இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. பொது இடங்களில் கட்சித் தலைவர்களின் சிலைகள், கொடிக்கம்பங்கள் நிறுவுவதற்கு அனுமதி இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வியாழக்கிழமை உத்தரவிட்டது. சும்மா ஒரு சோசியல் நியூஸாக பார்த்துக்கோங்க. இது நம்ம மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இது நோட் பண்ண வேண்டாம். பொது இடங்களில் இந்த மாதிரி தலைவர் சிலைகளோ கொடிக்கம்பங்களோ நிறுவ அனுமதி இல்லைன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்று சர்வதேச தாய்மொழி தின கொண்டாட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 21 இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே, சர்வதேச தாய்மொழி தினம். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் 6th புக்கில் வரும்னு நினைக்கிறேன். பிப்ரவரி 21 தாய்மொழி தினம்ட்டு. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பீலிப்பை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின், மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முடியும் அப்படின்னு வலி அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தலைமை பொருளாதார ஆலோசகர் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த் நாகேஸ்வரின் பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027 மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான ஒப்புதலை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை நியமனங்கள் குழு வியாழக்கிழமை வழங்கியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சரவை நியமனங்கள் குழுவின் ஒப்புதலுடன் தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த் நாகேஸ்வரன் பதவிக்காலம், அது மார்ச் 31, 2027 ஆல்ரெடி வாசிச்சதான். 3 ஆண்டு பதவிக்காலத்துடன் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த், அதாவது 2022 ஜனவரி 28 பொறுப்பேற்றார். அதை வச்சு அதுக்கடுத்து இப்போ அவருக்கு 2 ஆண்டுகள் நீட்டிப்பு பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. எப்போ வரையும் டேட் பார்த்துக்கோங்க, மார்ச் 31, 2027. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, தலைமை தேர்தல் ஆணையராக புதுசாக பொறுப்பேற்றிருக்க திரு ஞானேஷ்குமார் அவர்களோட பதவிக்காலம் எந்த டேட்டு எந்த இயரோட ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நியூஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க இதுக்கு முந்தின நாள் நியூஸில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுட்டு கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக, சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் இந்தியா இலங்கை இடையே உடன்பாடு. இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இலங்கை மேற்கொண்டுள்ளது. இரு நாடுகளின் கூட்டு முயற்சியின் கீழ் இந்திய தேசிய அனல் மின் கழகமும், அதாவது NDBC, இலங்கை மின் வாரியமும் இணைந்து திருகோணமலையில் சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ரூபாய் 1220 கோடியில் 149 மென்பொருள் ரேடியோ கொள்முதல். பெல் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் தெரிவிச்சிருக்காங்க. அது இந்திய கடலோர காவல்படையின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நம்பகமான தகவல்களை பாதுகாக்கவும் அதிவேகமாகவும் பகிர ஏதுவாக பெங்களூரில் உள்ள பாரத் மின்னணு நிறுவனத்திடமிருந்து, அதாவது பெல்லுன்னு சொல்லுவாங்க, 149 அதிநவீன மென்பொருள் ரேடியோக்களை கொள்முதல் செய்வதற்கான ரூபாய் 1220.12 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் தமிழக அணி 2வது இடம் பிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற தேசிய பாரா சாம்பியன்ஷிப்பில் தமிழக அணி 17 தங்கம், 18 வெள்ளி, 15 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் 50 பதக்கங்களுடன் 2ஆம் இடம் பிடித்தது. ஹரியானா அணி முதலிடத்திலும் உத்தரப்பிரதேச அணி 3ஆம் இடம் பிடித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.